mind, faith in words, and memories in our souls. Let us salute in our nation on Republic Day. Good morning, everyone. My name is T. Ganishka. A warm welcome to respected correspondent sir, respected academic coordinator Gita ma'am. Welcome to our esteemed guests and motivational speakers, Mr. Dhyani Rajesh sir and Mr. Dhyani Ramanayan sir. I also welcome to my teachers, friends and parents. I welcome to you all Republic Day and motivational program. Wishing you all happy Republic Day. Jai Hind, Jai Bharat. பள்ளிக்கு சிறப்பு கல்வியியல் அண்டு மனவியல் பயிற்சியாளர்கள் ஐயா தியானி ரமணையன், ஐயா தியானி ராஜேஷ் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்போம். நமது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள தியானி ரமணையன் சார் மற்றும் ராஜேஷ் சார் அவர்களுக்கு நம்முடைய கரஸ்பாண்டன்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். அடுத்த சார் அவர்களுக்கு கிரிதரன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார். தேங்க்யூ சார். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் செகண்ட் டைம் இந்த பள்ளிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் சொல்ல நம்ம பள்ளியுடைய தாளாளர் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் இந்த பள்ளியினுடைய மேனேஜிங் டைரக்டர், அகாடமிக் கோஆர்டினேட்டர், பிரின்சிபல், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில விஷயங்கள் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுவும் புதுசாக இருக்காது. ஏற்கனவே உங்கள் டீச்சர்ஸு, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ, ஹலோ, அதே தான் நம்ம இப்போ உங்ககிட்ட பேச போகிறோம். ஒரு சின்ன ஒரு ரீகால் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி யோசிப்பீங்க, ஏற்கனவே பேரண்ட்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் எங்களை படின்னு சொல்கிறாங்க சார், அதே மாதிரி டீச்சர்ஸும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களே இதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே தான் நாங்கள் கொஞ்சம் வேறு விதமாக நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இப்போது படிப்பு சம்மந்தமாக எதனா இருந்தால், உங்களுக்கு சந்தேகங்கள் எதனா இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அப்பா, இந்த அப்பான்ற கேரக்டரை கொஞ்சம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். நாம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செலிபிரிட்டி இந்த அப்பா அப்படின்ற கேரக்டரை பத்தி பேசியிருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்குள்ள உங்க லைஃப்ல உங்க அப்பாவை நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்க அப்பாவை நான் கற்பனை பண்ண முடியாது இல்லையா. உங்க அப்பாவுடைய உருவம் உனக்கு தான் தெரியும் இல்லையா. இந்த வார்த்தைகளை உங்க அப்பாவோட பொருத்தி பாருங்க. உங்களால பொருத்த முடியுதான்னு பாருங்க. என்னன்னு கேட்டு கடைசி அவரு எனக்கு வயிறு சரியில்லை, ஒரு காஃபி மட்டும் அப்படிம்பார். அவர் வச்சிருந்த 400 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ண பிறகு அந்த பட்ஜெட்டை தாண்டி அவரால் போக முடியாது. அதுக்காக பிள்ளைகளை குறைச்சிக்கன்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள் நீங்க உங்க வீட்டில் செக் பண்ணுங்க. அழுகின பக்கத்தை மட்டுமே சாப்பிட்ற அப்பாக்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஹோட்டலுக்கு நீங்க போறப்ப உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெறும் காஃபி போதுன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறைய. நான் 1000 இடத்துக்கு வெளியே திரும்ப போறேன், நான் போற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். அம்மாக்கு அது புரியும். ஏங்க நீங்க ஒரு தோசை சொல்லிக்கிட்டா என்னன்னா, நான் 1000 இடத்துக்கு போறேன், பிள்ளைய சாப்பிட்டு
இந்த இடத்துல உங்க அப்பாவை பொருத்தி பாருங்க. உங்க அப்பா எங்கேயாவது கடைக்கு போயிருக்கும்போது ஏதாவது ஒரு வீட்டில் இந்த செலிப்ரேஷன் வரும், தீபாவளி பொங்கல் இல்லை வேற ஏதாவது விசேஷம் வரும்போது இந்த உங்க அப்பா கூட துணி வாங்க போயிருந்தீங்கன்னா இந்த டைலாக் உங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். உங்க அப்பா வாங்கவே மாட்டார். அது போல உங்க அப்பாவை இந்த இடத்துல பொருத்தி பாருங்க. அந்த பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன். போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு தகப்பனின் கண்ணீரை கண்டு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரல்லவா எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு உனக்கு தெரியாது. எங்க வேலை பார்க்கலான்னு தான் தெரியும். ஏன்னா உங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சொன்னதே கிடையாது இந்த காசை நான் எப்படி கொண்டு வரேன். தெய்வங்கள் எல்லாம் ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிற காசு 2 நாள்ல காலி ஆகும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அதை சம்பாதிக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும். அடுத்த 3வது நாள் பட்ஜெட்ல காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் அந்த மாசத்தை தள்ளணும். நடுவுல எதுவும் செலவு வந்துடக்கூடாது, விசேஷம் வந்துடக்கூடாது, சொந்தக்காரன் யாரும் இறந்து போயிடக்கூடாது, திடீர்னு வேற ஏதாவது மருத்துவ செலவு வந்துடக்கூடாது. வேண்டாத தெய்வங்கள் இருக்க மாட்டாங்க. அந்த 25 நாள் அவங்க படக்கூடிய வேதனை, தூக்கம் இல்லாம இருப்பாங்க, இல்ல ஏதோ கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம்னா, எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், ட்ரெஸ் போயிடுச்சு, யூனிஃபார்ம் வந்து பெஞ்சில மாட்டி கிழிஞ்சு போச்சு, எனக்கு வேற யூனிஃபார்ம் கொடு, எல்லாத்துக்கும் சரியா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். யார்கிட்ட? அப்பா கிட்ட. அப்பா கிட்ட நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். என்ன ஒண்ணு கொஞ்சம் திட்டிட்டு வேணா கொடுப்பாரு, ஆனா கொடுப்பாரு, செய்யாம இருக்க மாட்டார். அப்போ இந்த அப்பாவை நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்கோம்? உனக்கு ஒண்ணு தெரியாது பாப்பா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு செல்போன் ஆபரேட் பண்ண தெரியும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால என் அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த செல்போன் ஆபரேஷன், அவ்வளவுதான். இது நம்ம அப்பாவுக்கு தெரியல. அதனால அவர் நம்ம எவ்வளவு முட்டாள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதே சொல்லாத, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்போ அப்பாவோட கையில படுத்து தூங்கிருப்பீங்க சின்ன வயசுல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அவங்க நெஞ்சு மேல படுத்திருப்பீங்க, முதுகு மேல விளையாடி இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட விலகிட்டுறீங்க. பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட விலகிடுறீங்க. நான் பெரியவன் ஆயிட்டேன், பெரியவள் ஆயிட்டேன், அப்பா கிட்ட நீங்க பேசக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், விலகிடுறீங்க. அதையும் அப்பா சரிச்சுக்கிறாரு. அதையும் அப்பா ஏத்துக்கிறார். நீங்க படுத்துற உதாசீனம், நீங்க எழுத்து பேசுறது, நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் சரிச்சுக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு அப்பாவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வழி இருக்கும். என்ன தெரியுமா? நீ சாதாரணமா இருக்கும்போது உங்களுக்கு பெருசா தெரியாது. நீ எப்ப எதிர்த்து பேசுறியோ அப்போ அவங்க மனசுக்குள்ள எப்படி விளையாடுற பொண்ணு என் கூட இப்ப என்ன எதிர்த்து பேசுறாளே, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதையும் வெளியே காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த அப்பாவுடைய கேரக்டர் டிசைனே அப்படிதான் இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், உங்க அப்பாவுடைய செருப்பையோ ஷூவையோ போய் பாருங்க, நிச்சயமா அது புதுசா இருக்காது. நான் பல பேர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன், நிச்சயமா அது புதுசா இருக்காது. ஏன்னா அது வாங்குற காசுக்கு வேற ஏதாவது திடீர்னு செலவு வந்து என்ன பண்றது பாத்துக்கலாம். பொண்ணுக்கோ பையனுக்கோ செலவு வந்து என்ன பண்றது பாத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு அந்த ஆங்கிள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட அப்பாவை நாம இனிமே எப்படி பார்க்க போறோம்? அப்ப இனிமே அப்பா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நம்ம காது கொடுத்து கேட்கலாமே. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமே. அவர் கைப்பிடிச்சா நம்ம நடந்தோம். அப்போ இந்த அப்பாவை நாம இனிமே நான் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. இன்னொரு கேரக்டர் இருக்காங்க உங்க வீட்டுல, அதே 3 எழுத்து தான், அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அம்மாவுடைய உருவத்தை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அது நினைக்கிறதுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நமக்கு எல்லாமே கேட்டது அப்பா கிட்ட தான் கிடைக்கும். ஆனா நம்ம நேரடியா அப்பா கிட்ட பேசவே மாட்டோம். ஏன்னா ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு விலகல், ஏதோ ஒரு காரணம். ஆனா நம்ம யார்கிட்ட போய் தூங்கிட்டு போடுவோம்? நீ எந்த வயசுல இருந்தாலும் சரி, உங்க அம்மா கிட்ட தான். அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு அது வேணும், வாங்கி கொடுக்க சொல்லு, செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் வெளில போறேன்,
ஷாப்பிங் காசு வாங்கி கொடுக்க சொல்லு, இல்ல அந்த போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடு. எல்லாமே இந்த அம்மா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா, நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த கிடைத்திடுமா. அதுக்கப்புறம் பையன் பொண்ணு புருஷன் சொந்தக்காரங்க இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கூட வாழற அம்மாவை நாம எந்த நிலைமையில வச்சிருக்கோம்? அம்மாவுக்கான உரிய மரியாதை கொடுக்குறோமா? அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொன்னா கேட்கலாமா? இந்த பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, அம்மா நீங்க வீடை பெருக்கிடுமா, என்னால முடியல அப்படின்னுவாங்க. ஆனா போக எங்க வேலை இருக்கு, படிக்கணும், எக்ஸாம் இருக்கு, ஸ்கூலுக்கு போகணும், அம்மா முடியலம்மா கொஞ்சம் செஞ்சிருமா, கோவப்பட்டு வந்துருவோம். இந்த ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் கோவப்பட்டாங்க, சட்டை தூக்கி விசிறி அடிப்பாங்க. நல்லாவே இருக்கும், உப்பு இல்லை, சாப்பாடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிறேன், நீ சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவேன். அவங்க அழுதுகிட்டே வீட்டில் இருப்பாங்க, நீ திருப்பி சாயங்காலம் போற வரைக்கும். நீ எப்படி அந்த லஞ்ச் சாப்பிட்டியா சாப்பிடலையா யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீ எப்போ திருப்பி வீட்டுக்கு வரியோ முகத்தை பார்த்தாதான் அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கான ஒரு யோசனையே செய்வாங்க. அப்போ இந்த அம்மாவை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நீ எனக்கு அடிமை, நான் சொன்னா நீ செய்யணும்னு ஒரு லெவல் நம்ம அம்மா வச்சு, நான் என்னைக்குனாலும் நீ செய்யணும். அதுக்காக நீ உனக்குன்னு தனியா உணர்ச்சிகள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னதை மட்டும் செய். ஏன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ படிக்கல, வேலைக்கு போகல, ஏதோ ஒரு காரணம், வயசாயிடுச்சு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ ஒரு 10 நிமிஷம் ஸ்கூலை விட்டு லேட்டா போய, ஸ்கூல் 4 மணிக்கோ 5 மணிக்கோ முடிஞ்சிருது, ஒரு 10 நிமிஷம் நீ வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போ. என்ன ஆயிடுது? உடனே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றாங்க, வண்டியா வந்துட்டாங்க, வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்து பாக்குறாங்க. ஏன்? நீ காலையில திட்டதெல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீ எப்போ பிறந்துட்டியோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைன்னு எதுவும் இல்லை, எல்லாரும் வாழ்க்கையா மாறி போச்சு. நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கு என்ன கோபம், என் தெய்வ பெண்ணே. தன்னோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லங்களாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அந்த வகையில என்ன சூப்பர் ஹீரோ ஆக்குன அப்பா ஒரு சிறப்பான தரமான வில்லன் தான். அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாம கூட போயிடலாம். இப்போ நாம சில விஷயங்களை உணர்ந்துட்டோம். என்ன உணர்ந்தோம்? அந்த விஷயத்தை உணர்ந்த விஷயத்தை நம்ம அப்பா அம்மா கிட்ட பேச போறோம். உங்களுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் தேம்பி அழுகிறீங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட தேம்பி எழுதும்போது ஏதோ ஒரு ஃபீல் நீங்க உணர்றீங்க. அந்த உணர்வு உங்க பேரண்ட்ஸ் வெளிப்படுத்தக்கூடாது. உங்க 2 உள்ளங்கைகளை முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, கண் திறக்காதீங்க, முன்னாடி கண் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்றது அப்படியே மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, ரிப்பீட் பண்ண வேண்டாம், நான் சொல்றது அப்படியே மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட பேச போறேன். அப்பா அப்பான்னு சொல்லும்போது உங்க அப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசுல கொண்டு வாங்க. அப்பா நீங்க எனக்காக தான் எல்லாமே செஞ்சிருக்கீங்க, எனக்காக தான் உயிர் வாழ்றீங்க, எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, என்னென்ன செய்யணுமோ செய்யறீங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த 10 வருஷத்துல நான் எப்படி இருக்க போறேன்னு உங்களுக்கு சில கனவு இருக்கு, அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் நான் உங்களை எதிர்த்து பேசினது நான் செஞ்ச தப்பு கிடையாது. தப்புனா தெரிஞ்சு செய்யறது, நான் செஞ்சது தவறு, தெரியாம செஞ்சுட்டேன். உங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தெரியல, தெரியாம செஞ்ச தவறு. நான் இனிமே உங்க பேச்சு கேட்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அதே அப்பா கிட்ட நன்றியும் சொல்லுங்க. நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு இவ்வளவு ஆறுதலா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு நன்றியும் சொல்லுங்க. இப்போ நம்ம அம்மா கிட்ட பேசுறோம். அம்மா நீ எனக்கு எப்போ அம்மா ஆயிட்டியோ அப்போலேருந்து நீ எனக்காக மட்டும்தான் வாழறேன்றத இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கல. அதனால உன்னை எழுத்து பேசியிருக்கலாம், இல்ல வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்திருக்கலாம், இல்ல உதாசீனப்படுத்திருக்கலாம். நான் எதுவுமே தெரிஞ்சு செய்யல, என் வயசுக்கே உரிய தெரியாம செஞ்ச, அறியாமையில செஞ்ச, பக்குவமின்மையில செஞ்ச தவறு. இனிமே நீ சொல்றதை நான் கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அம்மா. உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அதே அம்மா கிட்ட நன்றியும் சொல்லிடுங்க. நான் தெரியாம செஞ்சா கூட
எனக்கு இவ்வளவு ஆறுதலா இருக்க, உறுதுணையா இருக்க, சப்போர்ட்டிவா இருக்க, என் வாழ்க்கையாவே இருக்க உனக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறத நன்றியா சொல்லிடுங்க. அடுத்து சொசைட்டில நமக்கு இருக்கிற டீச்சர்ஸ் நன்றி சொல்றோம். எங்களை மன்னிச்சிருங்க டீச்சர்ஸ் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க. இப்போ அதே டீச்சர்ஸ் கிட்ட நன்றியும் சொல்லிடுங்க. நாங்க படிக்கிறோம், படிக்கல, ஹோம்ஒர்க் செய்யல, வீட்டுல போய் மாத்தி சொல்றோம், என்னமோ பண்றோம், ஆனாலும் மறுநாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க எப்படி வழி நடத்தணும்னு எங்களை கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி டீச்சர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ அப்பா அம்மா டீச்சர்ஸ் கிட்ட மன்னிப்பும் கேட்டாச்சு, நன்றியும் சொல்லியாச்சு, நம்முடைய உணவை வெளிப்படுத்தும். இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கைகளை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அப்படியே கண்ணு மேல வச்சுக்கோங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா கண்ணை தரங்க. பொதுவா அழவே கூடாது, அழுகை ரொம்ப கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அழணும், பிறக்கும் போது அழகா செய்யணும். பிறந்த உடனே செய்யக்கூடிய முதல் விஷயம் அழுகை தான். அந்த அழுகை உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் வெளிக்கொண்டு வரும். அது வெளியில கொண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ப்ரெஷர் எல்லாம் தீண்டும். நாங்க எங்களுடைய சைக்காலஜிஸ்ட் வகுப்புலாம் அதான் சொல்லுவோம், அழ வச்சுருவோம். குற்ற உணர்ச்சிக்காக இல்லை, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் வெளியில வரும். இப்போ ஒரு பாட்டில் கப்பில் காஃபி இருக்கு, நான் குடிச்சு முடிச்சிட்டேன், இன்னொரு கப்பு வேணும்னா நான் அந்த ஏற்கனவே இருக்கிற கப்பை காலி பண்ணி தான் இன்னும் புதுசாக ஊற்ற முடியும். உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் வெளியில கொண்டு வந்தா தான் அடுத்து நான் என்ன செய்யணும்னு புரியும். புரியுதா? அதற்கான ஊசி தான் இப்போ மருந்து தான் கொடுக்குது. நான் சொன்னேன் மருந்து கொடுக்குறேன்னு 1/2 மணி நேரம் ஆச்சு பண்ண ஊசி போடுறேன். எத்தனை பேருக்கு மருந்து வேலை செஞ்சிருக்கு? இப்போ நான் ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களா? யாராவது செஷன் முடிச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் சைடே வரலாம், ஸ்டூடெண்ட் சைடே வரலாம். நாங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது பாதி நேரம் கேட்டோம், மீதி கேட்கல சார். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக நான் முழுசாக கேட்பேன் சார். அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினா எங்களை இவ்வளோ சூப்பரான ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்யூ இல்லை சார். எங்களுடைய லைஃப் முழுக்க அவங்களுக்கு சேவை செஞ்சாலும் அது பத்தாது சார். இன்னைக்கு நீங்க இங்க பேசுறது அம்மா கிட்ட போய் பேசணும், சரியா? தேங்க்ஸும் சொல்லணும், சாரியும் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். இந்த கற்றல் இதில் வந்து கலந்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் தெரியாமல் இருந்துச்சு, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பசங்க வந்து ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க. இந்த கண்ணை மூடி சாப்பிட்ற நிமிஷத்தில் எங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்னதுனால தான் அவங்க வந்து அம்மா யார் எப்படி என்ன நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த நிமிஷத்தில் புரிஞ்சுருக்காங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. எங்களோட டீச்சர்ஸோட கஷ்டத்தையும் பேரண்ட்ஸோட கஷ்டத்தையும் நாங்கள் ரெகுலராக சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணாத சம் சில்ட்ரன்ஸ் வந்து கிளாஸில் ரொம்ப போல்டாக பேசுகிற சில்ட்ரன்ஸ்னு இப்போ அழறதை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்கிறத நீங்கள் நாங்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்காத இவங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அது நீங்கள் எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, உங்களோட ஹோப்பு, உங்களோட லைஃப் பெட்டராக இருக்கணும். ஆஸ் ஏ பேரண்டாகவும் சொல்கிறேன், ஆஸ் ஏ டீச்சராகவும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட கரெக்ஷன் பண்ணிக்கூடிய ஏஜ் இது. ஸோ சொல்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த சான்ஸ் கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, உங்களுக்கும் தேங்க்யூ. கற்றல் இது இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. எஜுகேஷன் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னா, பிரச்சனையுடைய மூலம் எங்கன்னு பார்க்கணும். எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும், எதை செஞ்சா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அப்படிதான் யோசிக்கணும். அது சைக்காலஜிஸ்டாக நாங்கள் அப்படிதான் யோசிப்போம். வெறும் ஹிண்ட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு நாங்கள் போக விரும்பல. அதனாலதான் வந்து ஹிண்ட்ஸும் கொடுக்குறோம். எது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கே சரி பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், உங்க லைஃபே சரியாயிடும். அதனால அதையும் கொடுக்குறதா எங்களுடைய வேலை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். பேரண்ட்ஸுக்கு நன்றி, இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி, ஸ்டூடெண்ட்ஸுக்கான உங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் கைது கொடுத்துருங்க, மிகப்பெரிய கைது கொடுத்துருங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சி முடிவாக ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது யாருடைய பேச்சை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஏன்னா அப்படி நம்ம கண்மூடித்தனமாக நம்பினோம்னா கண்டிப்பாக நம்ம படுகொலையில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒருத்தருடைய பேச்சு கூட நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பலாம். அது யாருன்னா உங்களுக்கு பெற்றோர்கள். கண்டிப்பாக அவங்க பேச்சு நீங்கள் எந்த யோசனையும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றமாக தான் இருக்குமே தவிர நீங்கள் அழைக்க போக மாட்டீங்க. நீங்கள் அப்பா பற்றி கேட்டு அழைக்க போகணும்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. அதனால உங்க பேரண்ட்ஸ் சொல்ற விஷயங்களை நீங்க தாராளமா கண்மூடித்தனமா நம்பலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நிச்சயம் அதுல உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். புரியுதா? இப்ப இந்த கிளாஸ் நடந்தது, நீங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, அழுதீங்க. நம்ம ஏதோ ஒரு நாள் இருந்து 2 நாள் போய் மறந்துக்கூடாது. புரியுதா?
இதை வந்து உங்களுடைய இதே மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ஏதோ ஒரு வாரம் நான் ஃபீல் பண்ணேன், எங்கள் பேரண்ட்ஸ் நினச்சி ஃபீல் பண்ணேன், அப்புறம் நான் பழையபடி மாறிட்டு இருக்கக்கூடாது. இதை ஒரே மாதிரி உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நிமிஷமும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தை நினச்சி பார்க்கணும். நீங்கள் படிக்கும்போது அவங்களுடைய அந்த இமேஜ் உங்க மனசில் வரணும். இப்போ இந்த வகுப்பு நீங்கள் நினச்சி பாருங்க, இது வந்து தொடர்ந்து வரணும். இதனுடைய ஃப்ரூட், அதனுடைய பலன் எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்புலையும் உங்களுடைய கேரக்டர் அந்த குணத்திலையும் வந்து மாறுபாடு இருக்கும். இதை பேரண்ட்ஸ் சொல்லணும், சார் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைங்க மாறி இருக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டர்லையும் மாற்றம் இருக்கு, நிறைய மாறி இருக்கான் பையன், அவங்களுடைய பேச்சு நடத்தி எல்லாம் மாறி இருக்கு, படிப்பையும் ஒரு நல்ல அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருந்தாதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தினுடைய பலன், இல்லைன்னா வேஸ்ட் தான். புரியுதா? அதனால மனசுல போட்டுங்க, இது இதோட மறந்துடக்கூடாது. இதை நீங்க ஒரு விதையா வச்சுக்கிட்டு அதனுடைய பலன் உங்களுடைய பண்புகள் நடத்தைகள்ல மாற்றம் வரணும், நல்ல மாற்றங்கள் வரணும், படிப்பை நீங்க அக்கறை காட்டணும், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சொல்ல காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இப்படி ஒரு கற்றல் இனிது என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்துக்கும் ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏறக்குறைய 3 மணி நேரம் இந்த கற்றல் இனிது நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் தியானி சார் அண்டு ரமணையன் சார். அவர்களுக்கு நமது நிர்வாகத்தின் சார்பில் பலத்த கைத்தட்டல் கொடுத்து நன்றி தெரிவித்துக் Thank you to all.